Hello guys, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இதுதான் ஃப்யூச்சர். அதாவது ஏஐ எம்எல் தான் இப்போ பூம் ஆகிட்டுருக்கனால பயங்கரமாக மாற்றி அமெரிக்கா ரஷ்யா எல்லோரும் அடிச்சிட்ருக்கிற ஒரு பெரிய லெவல் டெக்னாலஜினா அது ஏஐ தான். ஓகேவா? ஸோ நம்ம AWS ஏஐ எம்எல் சர்வீசஸ் ஓவர்வியூ, அதாவது இந்த சர்வீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, தென் உங்களுக்கு இது வேணுமா வேணாமா, இதெல்லாம் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இது கமெண்ட்டில் போடுங்க. லெட் மீ நோ இஃப் யூ கைஸ் வாண்ட் ஆர் நாட். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு சர்வீஸாக சும்மா ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுல்லி மேனேஜ் சர்வீஸ் ஃபார் பில்டிங் ட்ரைனிங் டிப்ளாயிங் எம்எல் மாடல்ஸ். ஸோ எம்எல் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் மட்டும் நான் டிப்ளாய் பண்ணணும், எனக்கு அது ஒரு சர்வீஸ் எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் அமேசான் சேஜ் மேக்கர். ஓகே, ஸோ சேஜ் மேக்கர் எதுக்குன்னா எம்எல் மாடல்ஸை டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ குறிப்பிட்ட ஒரு மாடல் நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு நார்மல் டெக்ஸ்ட் ஸ்பீச் மட்டும் ஏஐ பண்ணால் போதும், அதுக்கு ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் இருக்கா, இல்லை சர்ச் இன்ஜின் மிஷினுக்கு ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் இருக்கா. இப்போ நான் கிரட்ஜுன்னு அடித்தேன்னா 1 2 3 மூணுமே வரணும், அதுக்கு நான் ஆல்ரெடி மாடல்லாம் வச்சுருக்கேன். பட் ஆனால் அது எப்படி எனக்கு ட்ரெயின் பண்ணணும்னு தெரில, எந்த சர்வீஸில் போட ட்ரெயின் ஆகும்னு தெரிலனா அதுக்கு பர்ஃபெக்ட் சர்வீஸ் வந்து சேஜ் மேக்கர் தான். ஓகே, அடுத்து அமேசான் காம்ப்ரிஹெண்ட். ஸோ இந்த சர்வீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகே, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். பொதுவாக இந்த நீங்கள் பெரிய லெவலில் இந்த டெஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த எப்படி சொல்கிறது, 80% நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம், 20% டெஸ்டிங் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். எப்படின்னா அந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, என்டிட்டி ரெகக்னைஸ் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹெண்டில் தான் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து அமேசான் ரெகக்னேஷன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஐடி, இப்போ நான் ஒரு இமேஜ் கொடுத்து இதில் லயன் எது ஹியூமன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, அது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் இஃப் அனிமல் அண்டு லயனும் ஹியூமனும் ஒன்றானீங்கன்னா எது ஹியூமன் எது அனிமல் எது லயன் அது வரையும் அது வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அதுதான் அமேசான் ரெகக்னேஷன். ஓகேவா? அடுத்து டெஸ்ட் டு ஸ்பீச், அதுதான் வந்து அமேசான் பாலி பண்ணுது. ஓகே, அடுத்து அமேசான் லெக்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு சேட்பாட் மாதிரி. ஓகேவா? ஒரு சேட்பாட் மாதிரி ஒன்று இது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? அதுக்கு தான் அமேசான் லெக்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அமேசான் ட்ரான்ஸ்லேட். இது என்னென்னா ஒரு நியூரல் மிஷின் மாதிரி. நியூரல்னால் இட்ஸ் ஆல் அபவுட் டீப் லேர்னிங் இல்லையா? ஒரு லாங்குவேஜில் மட்டும் எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகக்கூடாது, மல்டிபிள் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் ஆனாலும் இது பண்ணி கொடுக்கும். ஓகே, அதுக்கு தான் எல்லாருமே அமேசான் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரைட், அமேசான் டெஸ்ட்ராக்ட். டெஸ்ட்ராக்ட் எதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் half ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் கண்ட்ரீஸ் தே ஆர் யூஸிங் திஸ் ஓன்லி ஃபார் ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்டிங் கீ பேர்ஸ். ஓகே, அண்ட் அதை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஐயை க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க போய் கிளைண்ட்ஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா டெஸ்ட்ராக்ட் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக அது ஃபார்ம்லேருந்து கீஸ் எடுக்குது, கீஸ் அண்ட் வேல்யூஸை. ஸோ அதுக்கு தான் வந்து அமேசான் டெஸ்ட்ராக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அமேசான் பர்சனலைஸ். ஸோ ரியல் டைம் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் டெய்லர்ட் ஃபார் யூசர்ஸ். ஸோ இப்போ இது பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இ-காமர்ஸ் அமேசானில் இப்போ அமேசான் தான் பெஸ்ட்டு இ-காமர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு இந்த அல்காரிதம் வந்து ஐ திங்க் இந்த சர்வீஸ் வந்து பெரிய லெவல் சர்வீஸாக இருக்கும், பிகாஸ் தீஸ் ஆர் யூஸ்ட் இன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, அடுத்து அமேசான் ஃபோர்காஸ்ட். இப்போ பர்ஃபெக்ட் பிளானிங், அனாலிட்டிக்ஸு, இது எவ்வளோ பட்ஜெட்டு போட்டால் எவ்வளோ வரும், ஃபைனான்ஷியல் அனாலிட்டிக்ஸ்க்கெலாம் ஒரு பர்ஃபெக்ட் ஃபோர்காஸ்டிங் எனக்கு வேணும்னா அதுக்கு அமேசான் ஃபோர்காஸ்ட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து டீப் லென்ஸ். டீப் லென்ஸ் எதுக்குன்னா பொதுவாக நம்ம டிஎஸ்எல்ஆரில் லென்ஸ் மாற்றுவோம் கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு எனேபிள்டு வீடியோ கேமரா வந்து ஒன்று இப்போ ப்ராப்பர் கம்ப்யூட்டர் விஷன். இப்போ வந்து டிராஃபிக்கில் போனால் இப்போ AWS டீப் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவன் ப்ராப்பராக வந்து அது வந்து கிளாரிட்டியோட இது இவன் தான் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தா அது காட்டி கொடுத்துரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற லென்ஸ் தான் AWS டீப் லென்ஸ். ஓகே, அமேசான் கென்ட்ரா. ஓகே, இது பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சர்ச் சர்வீஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா?
பட் ஆனால் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இது பேசிக்கலி ஃபார் ஆண்டர்பிரைஸ் கண்டென்ட்னு கொடுத்துருக்கு. பட் ஆனால் இதை பற்றி எனக்கு அவ்வளோ பெரிய லெவல் ஐடியா இல்லை. லைக் சர்ச் இன்ஜினாலே நம்ம ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி லைக் கூகுள். மேபி இது எல்லாத்துக்குமே எனக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி டீப் ரேசர் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எதுக்குன்னு. அந்த ஃபாலோவிங் த லைனுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேம் விளாடுவோம், ஃபாலோ த லைனுன்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்ஸுக்கெலாம் ஒரு கேம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேசிங் கார் பிளாட்ஃபார்ம் தான் இந்த டீப் ரேசர். ஓகே, அடுத்து கோட் விஸ்பர். கோட் விஸ்பர் எதுக்குன்னா இது வந்து ஒரு கோடிங் அசிஸ்டன்ட் மாதிரி. ChatGPT எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோட இன்டெகிரேட் பண்ணி நம்மளுக்கு வேணும்னா கோட் எழுதிப்போம், அந்த மாதிரி இது ஒரு கோடிங் அசிஸ்டண்ட். ஓகேவா, இப்போ நம்ம ஆளுங்களே யாராவது எரர் பண்ணால் கூட டெவலப்பர்ஸு அதுவே அது என்ன எரர்னு சொல்லிட்டு அடித்து கொடுத்துரும். ஓகேவா, அமேசான் ஹெல்த் லேக். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். எதுக்கு? ஹெல்த் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக ஹெல்த்தை பற்றி நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, இது வந்து பர்ஃபெக்டாக மிஷின் லேர்னிங் மூலிமா அடித்து சொல்லிடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் 100,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியே எடுத்து கொடுக்குறதுக்கு தான் ஹெல்த் லேக்குன்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, அடுத்து A2I விச் இஸ் ஆகுமெண்டட் AI. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ ML ப்ரெடிக்ஷன்ஸ், ஓகே, ஹியூமனோட லிங்க் பண்ணி ஒரு ரிவ்யூ ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணுன்னா இது பர்ஃபெக்டாக கொடுக்கும். நான் இதை வச்சு படித்து சொல்ல, பர்சனலாக நான் இதை பற்றி ஒரு 2-3 ஆர்டிக்கிள் படித்த வரையும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஹியூமனோட கலந்த ஒரு ரிவ்யூ கொடுக்குறது மாதிரி. பட் ஆனால் இது எந்த மாதிரி இதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி எப்படி இதை ஒர்க் ரியல் டைமில் கொண்டு வர போனாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, பனோரமா. இந்த பனோரமா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேமராவில் பார்த்துருப்பீங்க. பனோரமான்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷன் சர்வீஸ் தான். ஸோ அதையிலேருந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதையே எடுத்து பனோரமான்னு சொல்லிட்டு AWS வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, பட் இட்ஸ் ஆல் அபவுட் வீடியோ ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் AI tool which is used in many foreign countries. இந்தியாவை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில, பட் லண்டனில் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். USA இதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஓகே, இட்ஸ் கால்ட் பில்ட் அண்ட் ஸ்கேல் ஜென்ரேட்டிவ் AI அப்ளிகேஷன்ஸ் யூஸிங் ஃபவுண்டேஷ்னல் மாடல்ஸ்னால் என்னன்னா, இப்போ நான் ஒரு பெரிய லார்ஜ் டேட்டா செட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஓகே அதை நான் வேரியஸ் டாஸ்க்குக்கு அதை ட்ரெயின் பண்ணி அது எந்த மாதிரி டாஸ்க் நம்ம கொடுத்தாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வந்த சர்வீஸ் தான் அமேசான் பெட்ராக். இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் வென் யூ யூஸ் இட் ப்ராப்பர்லி. பட் ஆனால் காஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு கண்டிப்பாக லார்ஜ் டேட்டா செட்டு ப்ரீபில்டாகவே ஐ திங்க் அமேசான் வச்சுருக்காங்க AWS. சப்போஸ் இல்லை எனக்கு என்னோடய லார்ஜ் டேட்டா செட் இந்த இவ்வளோ அனிமல்ஸை பற்றி எனக்கு தெரியும், அதோட டேட்டா செட்டே எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரெயினும் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஓகே, அமேசான் பெட்ராக். ஓகே, நெக்ஸ்ட் அமேசான் கோட் குரு. கோட் குரு வந்து நம்ம வந்து இந்த கோட் பில்டு, கோட் ரன்னு, ஐ மீன் பைப்லைன்லேயே பார்த்துருப்போம், CI/CD பைப்லைன்லேயே. இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் கோட் குவாலிட்டி இஷ்யூஸ். ஸோ பொதுவாக எந்த கோட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, இதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வரலாமா, இதில் எதுக்கு இந்த கோட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி அப்ளிகேஷனை பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுக்க வைக்கும். ஓகே, அமேசான் ஃப்ராடி டிடெக்டர். ஸோ ஃப்ராடி டிடெக்டர் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எந்த மாதிரி சர்வீஸ்னு. ஸோ ஆன்லைன் ஃப்ராடெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சர்வீஸ். அடுத்து அமேசான் நெப்டியூன் ML. இட்ஸ் லைக் அந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு கிராஃப் ML. ஓகேவா, ஸோ இந்த டேட்டா பேஸஸ் இருக்குல்ல, வெக்டார் டேட்டா பேஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்து ஒரு கிராஃப் டேட்டா பேஸ் மாதிரி ஒன்று ஒன்றா லிங்க் பண்ணி கொடுக்குறது தான் இந்த நெப்டியூன் MLோட வேலை. அமேசான் நெப்டியூன் MLனு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து அமேசான் டிரான்ஸ்கிரைப்னா என்னது? ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா, இப்போ நான் டக்குன்னு இப்போ நான் இன்ஸ்டண்ட்டில் ஹலோ மை நேம் இஸ் மாஸ்கி பாய்னா அது கீழே வந்து நான் இங்கே என்ன பேசணும் அது அப்படியே வந்து அந்த யூஐயில் வந்து அப்படியே அந்த டெக்ஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இட் வில் கன்வெர்ட் இன்டு அ ரீடபிள் ஃபார்மேட். நம்ம பேசுகிறதே வந்து கொலபடியாக பேசினா கூட அதை பர்ஃபெக்டாக ரீடபிள் ஃபார்மேட்டாக கொண்டு வரது தான் அமேசான் டிரான்ஸ்கிரைபோட வேறு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இட்ஸ் லைக் அன் ஓவர் வியூ மாதிரி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ
இதை பற்றி எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கணுன்னா நான் வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் இதையும் டீப்பாக we can do it. ஓகே, ஆல் சர்வீசஸ் we can try. ஓகே, எது காஸ்ட் மோஸ்ட்டாக எது காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பண்ணுவேன். ஓகே, I hope you guys understood this video. Okay, thank you guys.